ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னது பிளேட்டை வச்சு ஈட்டிங் சேலஞ்சு எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த அட்டைப்பொட்டிலாங்க சாப்பிட்றது இருக்குது. இதில் இருக்கிறத இன்றைக்கி ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போகிறேன். வாங்க உள்ள என்னன்னு நான் காட்டுறேன். பப்ஸு, அதுதான் இன்றைக்கி சேலஞ்சு. பப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 விதமான பப்ஸு: காளான் பப்ஸு, எக்கு பப்ஸு, வெஜ் பப்ஸு. சுட கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் அடுக்கி வச்சிடறேன். இந்த தட்டமே பிடிக்கலையே, சரி அடுத்துட்டு ஒரு தட்டு எடுக்கலாம். மொத்தம் 20 பப்ஸ் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பிளேட்லேயும் பப்ஸு வரியாக இருக்குதுங்க. இதில் 7, இதில் 7, இதில் 6, மொத்தம் 20 இருக்குதுங்க பப்ஸு. 5 காளான், 5 எக்கு, 10 வெஜ் பப்ஸு. இன்றைக்கி இதுதான் ஈட்டிங் சேலஞ்சு. டைம் இருக்குது, எவ்வளோ நேரத்தில் இத்தனை சாப்பிட்றேன் அப்படிங்கிற சேலஞ்சு. ஓகே, சாப்பிட்லாமா? 5, 4, 3, 2, 1 ஸ்டார்ட். டைமர் ஆன் பண்ணிங்க. சுட கொடுத்தாங்க, வயல் எடுக்க முடியல. கூட இருந்தே எப்படி சாப்பிடுறது? சாப்பிட்னா ஈஸியாக சாப்பிடலாம். இது வெஜ் பப்ஸு, பப்ஸ் சாப்பிடுது. உருளைக்கிழங்கு, பீன்ஸ்லாம் போட்டுக்கிறாங்க. சுட சுடக்குனால மசாலாலாம் கொதிக்குதுங்க, சாப்பிட முடியல. ரெண்டு பப் சாப்பிட்டாச்சு, 3வது பப்பு. எல்லாம் வெஜ் பப்ஸாகவே வருது, மற்றெல்லாம் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். மசாலா கடிவே கொதிக்குதுலாம். இது காளான் பப்ஸு நினைக்கிறேன், காரம் தான். முட்டை அங்கே இருக்குது. சூப்பராக இருக்குங்க காளான். இன்னும் சூடாக்குறனால வேகமாக சாப்பிட முடியும். ஆறு என்ன சாப்பிடலாம். வெளியாகிச்சு, உள்ள மசாலாலாம் அறவே அப்படியே கூட இருக்குது. தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். அடுத்து காளான் பப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கப் சாப்பிட்டேங்க.
இடையில வேறு கேமரா வந்து மெமரி ஃபுல்லாகிடுச்சுங்க, அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. நான் அதுக்கு எவ்வளோக்கவே இல்லை, கிட்டத்தட்ட 16 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. 6 பப்ஸ் சாப்பிட்றதுக்கப்புறம் தான் பார்த்தா கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. திரும்ப ஆகவே அப்படியே டைம் அப்படியே வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன். ரெண்டு என்ன இருக்குதுங்க, இதில் 7 இதில் 7 இருக்குது, மொத்தம் 6 சாப்பிட்டாச்சு. இப்போ ஆன் பண்ணிக்கிறேன் டைமரை. சரி, அடுத்தது 7வது பப்ஸ் அப்படியே சாப்பிட்றேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாம். ஏழு பப்ஸ் சாப்பிட்டாச்சு, இதுக்கே வயிறு கிச்சுன்னு. இன்னும் 13 பப்ஸ் சாப்பிடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை பப்ஸுங்க, எக் பப்ஸு. நல்லா போட்டு சுற்றி வச்சுக்கிறாங்க. இது சாப்பிட்டா 8வது பப்ஸு. ஒரு 10வது சாப்பிட்றவங்க அவ்வளோதான். 8 சாப்பிட்டேன், இன்னும் 12 இருக்குது. இது 8 கிச்சன் இருக்குங்க. காளானில் 2 பப்ஸு, ஒரு எக் பப்ஸு, மொத்தம் 3. 5 வெஜ் பப்ஸ் சாப்பிட்டுக்கிறேன். மொத்தம் 8 பப்ஸ் சாப்பிட்டுறேன். இந்த பப்ஸில் இருக்குது. இதை சாப்பிட முடிக்கிறதுக்கே கிச்சன் ஆயிடுச்சு. சரி, அதை வெயிட் பண்ணி நைட் சாப்பிட்றேன். இன்றைக்கி சேலஞ்ச் பண்ண முடியல, அதாவது இடையிலேயே கேமரா வேறு ஃபுல்லாகி அது வேறு ஆஃப் ஆகிடுச்சு. பப்ஸு அதிகமாக வாங்கிட்டு வந்து நாட்டு இருக்குது, 8க்கு மேலே சாப்பிட முடியல. ஆனால் நல்லா இருந்தது. காளான் பப்ஸும் நல்லா இருந்தது, எக் பப்ஸும் நல்லா இருந்தது, வெஜ்ஜும் நல்லா இருந்தது. பப்ஸு வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படின்னு ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தேன். சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் 8 தான் சாப்பிட முடிஞ்சு, அதுவே தண்ணி வரும் ஃபுல்லாக குடிச்சிட்டு முடியல. இதுக்கு மேலே நீ வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும். சரி, இந்த தூள்லாம் அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். அதையாவது முடிச்சுட்டு இதோட ஈட்டிங் சேலஞ்ச் இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈட்டிங் சேலஞ்சு கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு, சாப்பிட முடியல. பப்ஸு தானே ஈஸியாக சாப்பிடலாம்னு நினச்சேன், ஆனால் 8க்கு மேலேயே வயிறு கிச்சன் ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பலகாரம் வேறு, அதுக்கு மேலே இருக்கல. சரி, இந்த பப்ஸெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு வருவாங்க, அவங்களுக்கு கொடுத்துடலாம். மிச்சமாக தான் நம்ம நைட் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேலஞ்சு டவுன் ஆகிடுச்சு. அடுத்த சேலஞ்சில் வின் பண்ண பார்க்குறேன். மீண்டும் ஒரு அருமையான சாப்பாட்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். குட் பை.